நண்பர்களுக்கு வணக்கம். சிம்ம ராசி அன்பர்கள் அனைவருக்கும் 2026ஆம் ஆண்டுக்கான பலனை தெரிஞ்சுக்குவோம். அனைவருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். சிம்ம ராசிக்கு அஷ்டமச்சனி நடந்து கொண்டு இருக்கிறது. 7ஆம் வீட்டிலே ராகு இருக்கிறார், லக்னத்திலே கேது, 11ஆம் வீட்டிலே குரு இவ்வளவு நாளாக இருக்கிறார். ஜூன் மாதத்திலே குரு பயிற்சி, குரு 12ஆம் வீட்டிற்கு வருகிறார். இப்போ 8ஆம் வீட்டிலே சனி, 12ஆம் வீட்டிலே குரு 6ஆம் வீட்டை பார்க்கிறார். கடன், நோய், வம்பு வழக்குகள் எல்லாம் கொடுத்து விடுவாரோ, இருக்கிற தொல்லைகள் போதாதென்று மீண்டும் தொல்லைகளை அதிகப்படுத்தி விடுவாரோ, சிக்கல்களை அதிகப்படுத்தி விடுவாரோ என்கிற பயம் வேண்டாம். 8ஆம் வீட்டை பார்க்கிறார். இப்போ வம்பு வழக்குகளில் வெற்றியை கொடுப்பார். 6ஆம் வீட்டையும் 4ஆம் வீட்டையும் பார்க்கிறார். 4ஆம் வீடு வண்டி வாகன யோகங்கள், 6ஆம் வீடு கடன், நோய், வம்பு வழக்குகள். அப்போ நோய் தீரும். 6ஆம் வீட்டை குரு பார்த்தால் நோயை தீர்த்து வைப்பார். நல்ல மருத்துவத்தை கொடுத்து நோயை தீர்த்து வைப்பார். சுப விரயங்கள், இவர் ஒரு சுபர் இல்லையா, 12ஆம் வீட்டில் உச்சமாகும் போது 4ஆம் வீட்டை பார்க்கிறார். அப்போது சுப விரயங்களை செய்யக்கூடிய அமைப்புகளை ஏற்படுத்துவார். 8ஆம் வீட்டை பார்க்கிறார். கூட்டு தொழிலில் இருந்து வந்த சிக்கல்களை எல்லாம் தீர்த்து வைப்பார். நல்லபடியான வருமானத்தை கொடுப்பார். தூரதேச இடங்களுக்கு, வேற மொழி பேசக்கூடிய வேற இடத்துக்கு போயிடலாம், இடமாற்றத்தை தேடுபவர்களுக்கு இடமாற்றமும், பதவி உயர்வு கிடைப்பவர்களுக்கு பதவி உயர்வுகளும், கொஞ்சம் தூரமான இடங்களில் சொந்த ஊரை விட்டு வெளியே சென்று வாழக்கூடிய அமைப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பார். இப்போ இந்த ஆண்டு குரு பெயர்ச்சி மிகச் சிறப்பான ஒரு வாழ்க்கையை சொந்த ஊரை விட்டு வெளியில் இருக்கக்கூடிய அமைப்புகளை ஏற்படுத்துவார். இப்போ இவங்க எதிலையெல்லாம் கவனமாக இருக்கணும்னா, கணவன் மனைவிக்குள்ளே பேசக்கூடிய பேச்சுக்கள் கவனமாக இருக்க வேண்டும். 12ஆம் வீட்டில் இருக்கிறார். தூக்கம் சரியான நேரத்திற்கு இவர்கள் உறங்க வேண்டும். கொஞ்சம் வயிறு சார்ந்த பிரச்சனைகளை கொஞ்சம் கொடுப்பார். 6ஆம் வீட்டை பார்க்கறதுனால கொஞ்சம் வயிறு சார்ந்த பிரச்சனைகளையும் உணவு சார்ந்த சிக்கல்களையும் ஏற்படுத்துவர். அதில் கவனம் தேவை. மற்றபடி 2026 புத்தாண்டு சுப விரயங்களையும் நல்ல முன்னேற்றங்களையும் நிச்சயமாக உடல் ஆரோக்கியத்தையும் கொடுக்கும்.